ஒரு காலத்தில் பசுமையான பள்ளத்தாக்கில் எல்ட்ரின் என்ற மகிழ்ச்சியான விவசாயி தனது செழிப்பான வயல்களை கவனித்து வந்தார். சூடான வெயிலின் கீழ் அவரது பயிர்கள் செழித்து வளர்வதை பார்க்கும் மகிழ்ச்சியில் அவரது நாட்கள் நிறைந்திருந்தன. எல்ட்ரினுக்கு 2 உண்மையுள்ள தோழர்கள் இருந்தனர். பிரிஸ்டில் என்ற விசுவாசமான நாய் மற்றும் கோல்டி என்ற புத்திசாலி வாத்து. பிரிஸ்டில் தனது கூந்தலான ரோமங்கள் மற்றும் விளையாட்டுத்தனமான ஆவியுடன் பட்டாம்பூச்சிகளை துரத்துவது மற்றும் புல்வெளியில் உருளுவது போன்றவற்றில் தனது நாட்களை கழித்தார். கோல்டி தனது மின்னும் இறகுகளுடன் ஒவ்வொரு வாரமும் ஒரு தங்க முட்டையை இட்டு பண்ணைக்கு செழிப்பை கொண்டு வந்தார். எல்ட்ரினுக்கு தெரியாமல் ஸ்லைதர் என்ற எலிப்பாம்பு அங்கு வாழ்ந்து வந்தது. அது பண்ணையின் நிழல்களில் ஊடுருவியது. ஸ்லிதர் ஒரு விடாமுயற்சியுள்ள உயிரினம். எல்ட்ரினின் விலைமதிப்பற்ற பயிர்களை விழுங்கும் அச்சுறுத்தும் தொல்லை தரும் எலிகளிடமிருந்து வயல்களை விடுவிக்க அயராது உழைத்து கொண்டிருந்தார். அவர் நேர்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். சூரிய ஒளியில் பளபளக்கும் மரகத பச்சை செதில்களுடன் பாம்பின் இருப்பை அறியாமல் ஆனந்தமாக இருந்தனர். இருப்பினும் ஒரு அதிர்ஷ்டமான இரவில் பள்ளத்தாக்கு வழியாக ஒரு இடியுடன் கூடிய மழை பெய்தது. மேலும் மின்னல் பண்ணையின் விளிம்பிற்கு அருகே ஒரு மரத்தை தாக்கியது. இடி கோல்டியை பயமுறுத்தியது. அவர் சத்தமாக ஹார்ன் அடித்து இறக்கைகளை அசைத்து எல்ட்ரின் கவனத்தை ஈர்த்தார். இந்த குழப்பத்தில் எலிகளின் கூட்டம் பண்ணையை ஆக்கிரமிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வயல்களில் சிதறியது. ஆபத்தை உணர்ந்த ஸ்லிதர் தனது மறைவிடத்திலிருந்து விரைவாக வெளியே வந்தார். கடுமையான உறுதியுடன் எலிகளை எதிர்கொண்டு மழையில் நனைந்த புல்லின் வழியே அவர் ஓடினார். தொடர்ச்சியான விரைவான வேலை நிறுத்தங்கள் மூலம் ஊடுருவும் நபர்களை இரவில் தப்பி ஓடச் செய்தார். எல்ட்ரின் தனது ஜன்னலிலிருந்து அந்த காட்சியை கண்டார். ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு துணிச்சலை அவன் பார்த்ததே இல்லை. புயல் தணிந்ததும் எலி படையெடுப்பின் எச்சங்களைச் சுற்றி ஸ்லிதர் பாதுகாப்பாகச் சுருண்டிருப்பதை கவனித்த அவர் வெளியே வந்தார். தைரியமான உயிரினமே, எல்ட்ரின் கூச்சலிட்டார். பாம்பின் பார்வையை சந்திக்க மண்டியிட்டார். நீ என் மறைவான கூட்டாளியாக இருந்தாய். அன்று முதல் எல்ட்ரின் ஸ்லிதரை அவர்களின் சிறிய குடும்பத்தில் வரவேற்றார். பிரிஸ்டில் தனது வாளை ஆட்டி ஆமோதித்தார். மேலும் கோல்டி மகிழ்ச்சியில் குரல் கொடுத்தார். ஒன்றாக அவர்கள் ஒரு தனித்துவமான மூவராக வளர்ந்தனர். ஒரு விவசாயி, ஒரு நாய், ஒரு வாத்து மற்றும் ஒரு பாம்பு. ஒவ்வொருவரும் பண்ணையின் இணக்கத்தில் தங்கள் பங்கை ஆற்றினர். பொன் முட்டைகளிலிருந்து மட்டுமல்ல, அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த நட்பின் பிணைப்பிலிருந்தும் Wish you a happy prosperous new year 2025. Like, subscribe and share. Visit my channel and listen more upcoming short stories.